ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரியான மசாலா பொருட்கள்லாம் வந்து நம்ம கிச்சனில் நிறையவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது அவசரமாக நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னும்போது சில சமயங்களில் ஒரு சில மசாலா பொருட்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரசப்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி கலர்லேயே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும். என்ன பொடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே சில சமயங்களில் நம்ம மாற்றி கூட வந்து போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சமைக்கிற பொருளுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பாக்கெட்டில் நம்ம வந்து வாங்கி போடுவோம் இல்லையா, அந்த பாக்கெட்டை வந்து உடனே கட் பண்ணி அந்த பொடியோட நேம் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வந்து நீங்கள் பாட்டிலில் ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சில சமயங்கள்லாம் மசாலா பொருள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டபுள் சைடு டேப் வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பாட்டிலில் ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த மசாலோட நேம் இருக்கிற அந்த பேப்பரை வந்து இதில் ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஈஸியாக நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜன்னலில் இந்த கம்பிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கோம். நம்ம என்ன தான் வந்து தொடப்பம்லாம் வச்சு டஸ்ட்டெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே இது சரியாக வந்து போகவே போகாது. இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த கம்பியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதை தான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட இந்த மாதிரி வந்து ஒரு பழைய சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒயிட் கலர் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு பழைய சாக்ஸ் தான். ஸோ அதனால நான் இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து வேறு கலரில் இருக்கிற மாதிரி ஒரு பழைய சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாக்ஸை எடுத்து நல்லா அந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு கையில் அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபுல்லாக ஜன்னல் கம்பியில் எங்கெங்கெல்லாம் வந்து டஸ்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த இடங்கள்லாம் அந்த மாதிரி வந்து துடைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அந்த டஸ்ட்டு எல்லாமே அந்த ஈர சாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து நார்மலாக தொடப்போம் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒட்டடை அடிக்கிற இதெல்லாம் வந்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு சரியாக வந்து போகாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாக்ஸை வந்து அழகாக வாஷ் பண்ணி போட்டுடலாம். ஸோ நான் வீடியோக்காக மட்டும்தான் அந்த மாதிரி ஒயிட் கலர் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா யூஸ் பண்ணி உங்களோட வீட்டில் இருக்கிற விண்டோ, அதுக்கப்புறம் கதவு, அதாவது வாசக்கதவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது எவ்வளோ டஸ்ட் இருந்தது, இப்போ பாருங்கள் டஸ்ட்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்து அலசிட்டு காய போட்டோம் அப்படின்னா சாக்ஸுமே வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கணும் அப்படின்னாலே சில நேரங்களில் வந்து நமக்கு சரியாக உடைக்க வராமல் செதறுக்காய் மாதிரி கோயிலெல்லாம் உடைப்பாங்கள்ல, அந்த மாதிரி செதறுக்காய் மாதிரி கூட நம்ம வந்து உடச்சி விட்டுருவோம். துண்டு துண்டாக போகிறதுனால நமக்கு அதை துருவி எடுக்கிறதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கத்தி வச்சு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாமல் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்து அழகாக பண்ணுற மாதிரி சூப்பரான நூல் வச்சு நம்ம வந்து பாதிக்கு பாதியாக தேங்காய் வந்து எப்படி அழகாக உடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு தைக்கிற நூல் கூட வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எடுக்கிற நூலை நல்லா டைட்டாக அந்த தேங்காயோட சென்டர் பகுதியில் வச்சு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தோணும். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அழகாக வந்து நீங்கள் உடச்சிக்கலாங்க. சரி பாதியாக அழகாக உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். பாருங்கள் அந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம சுற்றி விட்டுட்டோம் இல்லையா. இப்போ இந்த தேங்காய் வந்து அப்படியே கத்தி வச்சு ஒரு 2 தட்டு இல்லை ஒரு 3 தட்டு நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே நல்லா சட்டுன்னு உங்களுக்கு வந்து அப்படி பாதிக்கு பாதியாக உடஞ்சிரும். நான் உங்களுக்கு தட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்து அந்த நூல் சுற்றி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஒரு 2-3 தட்டு தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டும்போது நல்ல அழகாக உங்களுக்கு வந்து உடைஞ்சு அந்த தேங்காய் வந்து 2ஆக சூப்பராக வந்துடும்.
சின்ன பிள்ளைங்க கூட பார்த்த உடனே அழகாக உடைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வந்து உடைச்ச தேங்காயை வந்து துருவுறதுக்கு நம்மக்கிட்ட சப்போஸ் துருவுறது இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஈஸியாக துருவலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட துருவுறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அழகாக பூ போல் நம்ம வந்து தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயோட கார்னர் பகுதியில் வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் சுரண்டி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கடகடன்னு உங்களுக்கு வந்து துருவி எடுத்துடலாம். இப்போ வீட்டில் வந்து கெஸ்ட்டு வர்றாங்க, இல்லை கொஞ்சம் அதிகமான அளவில் நீங்கள் வந்து தேங்காய் தேவைப்படுது, ஒரு ஸ்வீட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ரெசிபிக்காக தேவைப்படுது அப்படின்னும்போது ஒரு துருவல் தான் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் தான் துருவ முடியும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக இப்படி ஒரு தேங்காய் வந்து துருவுறது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி இந்த மாதிரி நீங்கள் துருவிட்டே வந்தீங்க அப்படின்னா கடகடன்னு நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணும்னாலும் வந்து துருவி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக அந்த தேங்காவை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து துருவி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து துருவி வந்துடும். வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த தேங்காய் ஓட்டில் வந்து சுத்தமாக தேங்காயே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து யூஸ் பண்ணி துருவி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சமைக்கும்போது கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ அப்படி இல்லைனா தரையிலையோ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணெய் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி துடைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து திரும்ப நம்ம வந்து வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உடனே நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ யூஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த எண்ணெய்க்கு மேலே வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நிமிஷத்தில் அந்த எண்ணெயை அந்த மாவு வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம இதை அப்படியே வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட மார்க்கே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மாவெல்லாம் சில நேரங்களில் வண்டு வச்சு நமக்கு வந்து டேட் போயிட்டு வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஐடியாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பட்டு சாரியெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம பீரோவில் அப்படியே மடித்து வச்சுருப்போம். அதுவும் நம்மளோட கல்யாண புடவை அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க. அது ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து கட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு புடவை தான் இது. என்னோட கல்யாண புடவை. ஸோ இது வந்து நான் மடித்து பீரோவில் வச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம மடித்து பீரோவில் ரொம்ப வருஷமாக நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான சாரீ அது வந்து நமக்கு நிறைய சென்டிமெண்டெல்லாம் இருக்கும் இல்லையா? இதை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது நமக்கு அந்த மடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆகிடும் சாரி. ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மடித்து வச்சுருக்கிற சாரி அப்படியே எடுத்து திரும்ப உள் பக்கமாக மடித்து வைங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பக்கமாக மடித்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே திருப்பி உள் சைடாக வந்து மடித்து வச்சுருங்க. அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நம்மளோட சாரி வந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒரு பக்கமாகவே அந்த மடிப்பு கலையாமல் இருக்கிறதுனால அந்த மடிப்பு எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிட்டு அந்த சாரியே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மாதக்கணக்கில் நமக்கு வந்து அதை மடித்தே நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னும்போது சடனாக நம்ம வந்து எடுத்து கட்டுறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலுமே அந்த சாரீ வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாம்பு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாரியை நான் வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாரீ மேலே ஃபுல்லாக இதை அங்கங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் ஷாலை வந்து இந்த சாரீக்கு மேலே அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அயர்ன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த மடிப்பு வந்து அப்படியே இருக்கிறதுனால நம்ம திரும்பி வந்து மடிக்கும் போது அந்த மடிப்பு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாரீக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அயர்ன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இப்படி அயர்ன் பண்ணிக்கோங்க.
அயர்ன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் வந்து தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால சாரீ வந்து நல்ல வாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம வந்து அயர்ன் பண்ணியிருக்கிற அந்த அடையாளமும் வந்து நமக்கு ஃபுல்லாவே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம வந்து மடிச்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்க நான் அப்படியே ஃபுல்லா டோட்டலா அயர்ன் பண்ணிட்டு, இந்த மாதிரி திருப்பி போட்டு மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்கிறதுனால நம்மளோட சாரீ வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதாவது புதுசாவே இருக்கும். சாரியும் வந்து பார்த்திங்கன்னா, சீக்கிரத்தில டேமேஜ் ஆகாம இருக்கும். ரொம்ப ரேரா தான் நீங்க கட்டுறீங்க, உங்களோட கல்யாண சாரீ அப்படிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி வந்து அத மெயின்டெயின் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். அவசரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாதாம வந்து தோல் உரிக்கவே முடியாதுல்ல. ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம போடுறோம், இல்ல இந்த பாதாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாயாசம் பண்ண போறோம் அப்படின்னாலும், இல்ல குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னாலும், டக்குன்னு இத வந்து நம்மளால தோல் உரிச்சு எடுக்க முடியாது. தோலோட சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு பித்தம் வந்து உடம்புல அதிகமாகும். ஸோ அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா பாதாம் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அது கூட நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி, இத அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நல்லாவே உங்களுக்கு வந்து ஊறிட்டு, அந்த தோலெல்லாம் புஸ்ஸுன்னு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இப்படி கசக்கி விட்டீங்க அப்படின்னாலே, அந்த தோலெல்லாம் சூப்பரா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துரும். டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டுக்கோ, ஏதோ ஒரு ரெசிபிக்கு வந்து பாதாம் தேவைப்படுது அப்படின்னும்போது, நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். டைம் இருந்தது அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட நீங்க வந்து தாராளமா டைம் குடுக்கலாம். நல்லாவே உங்களுக்கு வந்து ஊறி வரும். இப்ப பாருங்க எவ்வளோ சூப்பரா நமக்கு வந்து இது ஊறி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணின எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.